என் ஊழியத்தில் இது வரைக்கும் கிலோ கணக்கில் தங்கத்தை பார்த்துருக்கிறேன். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். நமக்கு கடவுளுடைய வழின்றது அதுக்கும் ப்ராஸ்பரிட்டிக்கும் சம்பந்தமே இல்லைன்ட்டோம். உமது பாதையெல்லாம் நெய்யாய் புளியப்படும். சார், கடவுள்ன்றவர் பரிபூர்ணம் உள்ளவர். அந்த பரிபூர்ணம் உள்ள தேவனை நீங்க நெருங்க நெருங்க உங்க தரித்திரம் ஒட்டையும். உங்கள் சரத்தில் இருக்கிற நோயின் வல்லமை தகர்ந்து போகும். உங்க மனதில் இருக்கிற போராட்டங்களுக்கு முடிவுகள் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமா, எல்லாமே இருக்குது சார். அங்க எப்படி சொல்ற பாருங்க, தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும். கல்லு கூச்சி வைக்கிற மாதிரி ஒரு ராலி சரல் அடிச்சிருக்கிறோம் கல் அடிச்சிருக்கோன்றார்ல, கடவுள் இந்த மாதிரி இருக்குன்றார். நம்புறவங்க வாங்கிக்கோங்க, நான் நம்புறேன். நம்புறதுனால என் ஊழியத்தில் இது வரைக்கும் கிலோ கணக்கில் தங்கத்தை பார்த்துருக்கிறேன். நான் நம்புறேன். அப்படியே நம்ம பின்னாடி வாங்க, இல்லை கொஞ்சம் முன்னாடி கூட போங்க, எனக்கு சந்தோஷம்தான். ஆமே. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், இது வரைக்கும் இந்த ப்ராஸ்பரிட்டியை நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்கன்ட்டு. நான் சொன்னேன், சரி உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? எங்கேயோ ஒரு இடத்துல நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை விட 1 கிலோ என்னைக்கு இங்கே ஜாஸ்தி வருதோ அன்னைக்கு நிறுத்திடுறேன் அப்படின்றது. தெரியும் தானே? கிலோ கணக்கில் வருதான். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த மகிமையே விட்டுட்டோம். இதெல்லாம் பிசாசு அப்படின்ட்டு அப்புறம் காசு இல்லைன்னு உட்காந்துட்டு இருப்போம். எந்த பிசாசு பணம் தர்றான், எந்த பிசாசு தங்கத்தை தர்றான்? கடவுள் சொல்றாரு, உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது யோசனை இருக்குதா? வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. The silver is mine, the gold is mine, says the Lord. இந்த வெளிப்பாடு மட்டும் கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு வந்திருந்தா இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைங்க அந்த ஊர்ல நம்பர் 1 கோடீஸ்வரராக, நம்பர் 1 செல்வந்தர்களாக, தொழிலதிபர்களாக அவங்க இருந்திருப்பாங்க. நம்ம பாருங்க போட்டு அடின்னு அடிக்கிறது. தேவையா உனக்கு? ஆமா ஆமா, நான் ஏன் வந்தேன்னு இப்போ தான் யோசிக்கிறேன்ற மாதிரி எப்படியோ பேசி வச்சுட்டோம். ஆனால் இங்கே எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. ஆற்று கற்களை போல், எல்லாம் சொல்லுங்க, ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தை சேர்த்து வைப்பீர். எல்லாம் சொல்லுங்க, சேர்த்து வைப்பீர். எல்லாம் சொல்லுங்க, தூளை போல. and the place your gold in the dust. எல்லாம் சொல்லுங்க, டஸ்ட். இப்போ தங்கம் எப்படி வருமா? டஸ்ட் மாதிரி. இப்போ இந்த இடத்த தூத்துட்டீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் கடவுள் சொல்றார், தங்கம் வந்துகிட்டே இருக்கும். ஆமென்.